வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு ஜூன் 18 பண்பாடு என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். கலித்தொகையிலே ஒரு பாடல் வரி இருக்கிறது. அது என்னவென்றால், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பதாகும். அந்த வகையில் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், பண்பாடு அறிந்து ஒழுக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறார், நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அங்குள்ள பல பேரிடம் பேசி அந்த நாட்டினுடைய பண்பாட்டினை அறிந்து வியப்புற்றிருக்கிறேன் என்று குறிப்பிட்டுவிட்டு, பண்பாடு என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் உடனே பதில் சொல்கிறார். என்னவென்றால், பண்பாடு என்பது ஒரு இனக்குழுவில ஒரு நாட்டிலே நாட்டு மக்களிடத்திலே பண்டைய காலம் தொட்டு காலங்காலமாக அங்கே இருக்கிற உணவு உற்பத்தி வகை, தொழில் வசதி, அங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலை, அங்கே ஏற்படுகிற நோய்கள், அதற்கான மருந்துகள் என்று அதனை அடிப்படையாக கொண்டு வகுத்த கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்கள், கடைபிடித்துக் கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்கள், இதனையே தான் நாம் பண்பாடு என்று சொல்கிறோம். எனவே பண்பாடு என்பதனை அந்தந்த நாட்டு மக்கள் பின்பற்றுவது, ஒழுகுதல் என்பது, அந்த பண்பாட்டின்படி ஒழுகுதல் என்பது மிக வரவேற்கத்தக்க செய்திதான். அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது ஒரு கருத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அந்த பண்பாட்டிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில மாறுதல்கள் ஏற்படும். அந்த மாறுதல்களை வரவேற்று ஏற்றுக்கொள்கிற வகையில ஒரு பிளெக்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அல்லவா, அந்த ஏற்கும் தன்மையோடு மக்கள் இருக்க வேண்டும் என்பதை மகரிஷியுடைய சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் என்ற கோட்பாட்டினையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உற்று நோக்கினால் நீங்கள் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். உண்மைதான், ஒரு பண்பாட்டை, ஒரு இனக்குழுவுடைய, ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை நோக்கினால் அதிலே ஒரு நீண்ட கால சரித்திர தொடர், அந்த இனக்குழுவில் அந்த நாட்டினுடைய நீண்ட கால சரித்திர தொடர் இருக்கிறது. அதில் மாற்றம் ஏற்படுவது கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதனை தகுந்த முறையிலே, தக்க முறையிலே ஒரு மாறுதல் ஏற்றுக்கொள்கிற வகையிலே இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் என்கிற கருத்தினோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.